மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 50 ஏக்கர் நிலத்தில் கரும்பு விவசாயம் செய்தும் அதனை கொள்முதல் செய்ய முடியாமல் கொட்டாம்பட்டி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இது தொடர்பாக அவர்களுடன் நமது செய்தியாளர் குமரேசன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். கிட்டத்தட்ட 50 ஏக்கருக்கு மேலாக கரும்புகளை விவசாயம் செய்து அதை விற்பனை செய்ய முடியாமலும் அதை கொள்முதல் செய்ய முடியாமலும் சிக்கி தவிக்கின்றனர் இப்பகுதி விவசாயிகள். குறிப்பாக சித்திரை மாதமே அறுவடை செய்யக்கூடிய இந்த கரும்புகள் இன்னும் விலை போகாததால் தற்போது சாய்ந்த நிலையிலும் அழிந்து கொண்டிருக்கும் நிலையிலும் தற்போது காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயியின் அந்த தகவலை கேட்போம். அண்ணே வணக்கம். இந்த கரும்புகள்லாம் பார்த்தா நல்லா விளைச்சல் ஏற்பட்டிருக்கு, நல்லா இருக்குது கரும்பு. நாங்கள் சாப்பிட்டும் பார்த்தோம், அவ்வளோ சுவையாக இருக்குது. அப்படி இருந்தும் இந்த கரும்புகள் ஏன் இன்னமும் ஆலைக்கும் போகலை, ஏன் கொள்முதல் செய்யக்கூடிய விவசாயிகள் வியாபாரிகள் இதை வாங்காமல் இருக்காங்கண்ணே? கரும்பு விவசாயிகள் பல லட்சங்கள் போட்டு செலவழிச்சுமே இன்னும் யாரும் வியாபாரிகள் எடுத்தேறி வரமாட்டாங்க. காரணம், ஒரு ஆலை திறக்கப்படலை, அவங்களுக்கு ஒரு உரிய விலை கிடைக்க மாட்டேங்குது. விவசாயிகளோட கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1,20,000 வரையும் செலவாகுது. ஆனால் அதுக்கான லாபங்கள் கிடைக்குமா என்னன்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடைக்கல. நாங்களும் எத்தனையோ வியாபாரிகளை கலந்து பேசி பார்த்துட்டோம், அவங்க யாரும் வரமாட்டாங்க. இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொரு விவசாயியும் அவங்க போட்டிருக்க கரும்புகளை பார்த்திங்கன்னா எரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது மொத்தமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் இருக்குது. இந்த 50 ஏக்கர் மொத்தமே பார்த்திங்கன்னா யாருமே விலை கேட்காதனால ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒவ்வொரு விவசாயியும் கண்ணீரில் மூழ்கிற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆலையை திறந்தோ இல்லை இதுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் பண்ணவோ ஏதாச்சும் ஒரு முன் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கரும்பு சாகுபடி பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு உழவு, அடுத்து உரம் மருந்து, கரும்பு வாங்கிட்டு அது விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ணிட்டு ரொம்ப நல்லா கடுமையாக வளர்த்துறோம். ரொம்ப கஷ்டம், உயிரை கொடுத்துட்டே நாங்கள் வளர்க்குறோம். அதை வளர்த்து பின்னியமில்லை. இப்போ இவ்வளோ தொலைக்கு நாங்கள் அறுவடை செய்ய போய்க்கல, காற்று மழை சாஞ்சு போச்சு. வியாபாரிக்கு நாங்கள் கெஞ்சி கூட கேட்குறோம், வர மாட்டேங்கிறாங்க. எவ்வளவோ கஷ்ட சூழ்நிலையில் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்ட எளிமையான குடும்பங்க. அதனால் அங்கே கரும்பு சார்ந்திருந்தால் நாங்கள் அந்த ஏரியா பக்கமே போகிறதே இல்லை, முடியாமல் வருது. நாங்களாம் முடியாமல் விவசாயம் பண்ணுறோம். அதனால் வியாபாரிகள் வர்றாங்க, கடுமையாக எங்களுக்கு ஒரு அதை ஒரு குடுக்கமான விலையை வச்சு கூட எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. இதை கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்க. திறக்கப்படாத, அதாவது செயல்படாமல் இருக்கும் அலங்காநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய கரும்பு ஆலைகளை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் மற்றும் 50 ஏக்கருக்கு மேலாக கரும்பு விவசாயம் செய்து பெரிய நஷ்டத்தில் இருக்கும் இந்த பகுதி மக்களுக்கு நஷ்ட ஈடாக குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக பார்க்கப்பட்டு வருகின்றது. நியூஸ் 7 செய்திகளுக்காக மேலூர் செய்தியாளர் குமரேசன்.